வணக்கம். நான் டாக்டர் கோபாலகிருஷ்ணன், இயக்குனர், சிறுநீரக துறை, சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை. எதனால் வருது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான கேள்வி. உலகம் முழுவதுமே நம்பர் 1 காரணம் நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ், சுகர். அதான் உலகம் பூர்வமே. இந்தியாவிலுமே சமீப காலம் வரை எடுக்கப்பட்ட சில ஆய்வுகளினுடைய வெளிப்பாடு கிட்டத்தட்ட 30-35% வரைக்கும் கிரானிக் கிட்னி டிசீஸ் டயபெட்டிஸ்னால் மட்டும்தான் வருதுன்றது தான் ஆராய்ச்சி. அதற்கு அடுத்த காரணங்கள் ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், மரபணு சார்ந்த சில வியாதிகள், இன்ஹெரிட்டட் கிட்னி டிசீஸ், பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ், இந்த மாதிரி பிறவியிலேயே பர்த் டிஃபெக்ட் குறைபாடுகள் இருக்கலாம். அப்புறம் கிளாமருலர் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு கிரானிக் கிளாமருலர் நெஃப்ரைட்டிஸ், இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இதுலேயுமே வலி நிவாரண மாத்திரைகள் சில பேருக்கு வருடக்கணக்காக சாப்பிடும்போது கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்துடுது. கவர்ச்சி விளம்பரங்களை நம்பி என்னவென்றே தெரியாத மருந்துகளை சாப்பிட்டு அதில் சில பேர் கிட்னியில் இழந்து போகிறாங்க. இந்த பாடி பில்டிங் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். ஆனால் அதில் குறுக்கு வழியில் பாடி பில்டு பண்ணுறதுக்காக சில தவறான ஒரு ஆலோசனைகளை மேற்கொண்டு பல பேர் கிட்னி இழந்துடுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஹை ப்ரோட்டீன் டயட், கிரியாட்டின் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு மசில் அந்த தசைகளை நல்லா ஒரு பிரமிப்பாக காமிக்கணுன்றதுக்காக கிரியாட்டின் பவுடர் அப்படின்றது சமீபத்திய ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்க, கிரியாட்டின் பவுடர் சாப்பிட்றது கூட தப்பில்லை, ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு 5 கிராம் மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்றது தான். இவங்க அதையும் தாண்டி நிறையா கிரியாட்டின் பவுடர், வெரி ஹை ப்ரோட்டீன், அதையும் தாண்டி கால்சியம், அதையும் தாண்டி வைட்டமின் டி இன்ஜெக்ஷன், இது மாதிரி எதோ பண்ணி பல பேரை யங்ஸ்டர்ஸ் கிட்னி ஃபெயிலியரோடு பார்க்குறோம். இது ஒரு செய்தி. இன்ன காரணத்தினால் வருகிறது என்று அறுதியாக சொல்ல முடியாத ஒரு நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு, கிரானிக் கிட்னி டிசீஸ் ஆஃப் அன்னோன் ஈட்டியாலஜி, CKDU. அப்படின்னா அவங்களுக்கு CKD இருக்கும், ஆனால் சுகர் இல்லை, பிபி இல்லை, நான் குறிப்பிட்ட இந்த வியாதிகள் எதுவுமே இல்லை, பரம்பரை வியாதியும் இல்லை, இதர குடும்ப நபர்கள் பாதிக்கப்படலை, கிட்னியை பாதிக்கக்கூடிய மருந்துகள் எதுவும் நாள்பட்ட அளவில் சாப்பிடலை, ஆனால் கிரானிக் கிட்னி ஃபெயிலியர் இருக்குது. இதுதான் கிரானிக் கிட்னி டிசீஸ். இப்போது இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் நாங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு ஆய்வு முடித்தோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் இதுதான் நம்பர் 1 காஸ். கிட்டத்தட்ட 50% பேருக்கு இணை நோய்கள் இல்லை. அதுக்கு CKDUன்னு எங்களால் இன்னும் அறுதியாக சொல்ல முடியல, ஆனால் இணை நோய்கள் இல்லாமலே கிட்டத்தட்ட 50% பேருக்கு இருக்குது. சரி, இந்த CKDU யாருக்கெல்லாம் வரும், எதனால் வருது, இது யாருக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் அவுட்டோர்ஸ், வீட்டுக்கு வெளியே என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகி பல மணி நேரங்கள் தொடர்ந்து வேலை செய்கிறவங்க, முக்கியமாக வயல்வெளியில் வேலை செய்யும் தொழிலாளிகள், கட்டிட தொழிலாளிகள், கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுறவங்க, செங்கல் சோழியில் இருக்கிறவங்க, லேத்துகளில் இருக்கிறவங்க, ஃபர்னஸில் இருக்கிறவங்க, ஃபவுண்ட்ரிஸில் இருக்கிறவங்க, எலக்ட்ரீஷியன்ஸ் 10 மணி நேரம் ரோட்லேயே இருக்கிறவங்க, ஏர் கண்டிஷன் இல்லாமல் பல மணி நேரம் தொடர்ந்து ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காமல் வேலை செய்யும் ஓட்டுநர்கள், வாகன ஓட்டுநர்கள், இந்த மாதிரி வெளி அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு ஜாஸ்தியாக வருது. சரி, இது என்ன காரணத்தினால வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்துருக்கீங்க, இப்போ கோடை காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை சம்மரில் இந்த பீக் டெம்பரேச்சர், அதீதமான வெப்பநிலைன்றது அதிகமாகிட்டே போகுது. ஸோ இவ்வளவு அதீதமான வெப்பம் தொடர்ந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம சிஸ்டம் தயாராக இல்லை. இது ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற கான்செப்ட். அதீதமான வெப்பம் உடலில் பல உறுப்புகளை பாதிக்கக்கூடும், கிட்னியும் ஒன்று. அது மட்டும் இல்லை, என்விரான்மெண்டல் பொல்யூஷன், காற்றில் மாசு, முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு காற்றில் மாசு அதிகமாகிடுச்சு. மிக நுணுக்கமான 2.5 நானோமீட்டர் உள்ள பர்டிகுலேட் மேட்டர் மாசு நிறைய நம்ம உள்ளே போகுது. அது ஒரு ரொம்ப பல உறுப்புகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தும். கிட்னியும் அதில் பாதிக்கப்படலாம். அதை தவிர்த்து நம் வாழ்வில் 2 கலந்துவிட்ட கெமிக்கல்ஸ், எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ் இருக்குது. பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், நம் சாப்பிட்ற உணவில் இருக்கிற கலரிங் ஏஜென்ட்டு, அதை ப்ரிசர்வேஷன் ஃப்ளூயிடு, டீப் ஃப்ரீசிங், ஃப்ரோசன் ஃபுட்டு, ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸு, குயிக் ஃபுட்ஸு, எல்லாத்துலேயுமே முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நம்ம என்னென்ன ஆராய்ச்சி பண்ணாமலே கூட நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் சேர்ந்துருச்சு. இது எல்லாமே காரணங்களாக இருக்கலாம், ஆனால் முக்கியமாக ஹீட். ஸோ இந்த CKDU தான் நிறையா இருக்குது.